This video is sponsored by genreviews.online. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தலைவலி குணமாவதற்கு உண்டான வைத்தியம் தான் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். தலைவலி பலவித காரணங்களால் ஏற்படுகிறது. அதிக சிந்தனை, இரவு நேரங்களில் கண் விழித்தல், மலச்சிக்கல் ஆகிய காரணங்களால் வந்து தலைவலி வந்து ஏற்படுகிறது. தலைபாகத்தில் முறையான வகையில் இரத்த ஓட்டமின்மையால் மேற்கூறிய காரணங்களால் வந்து தலைவலி வந்து உண்டாகும். ஒரு சில தலைவலி வகைகள் விட்டு இருக்குங்க. ஒரு சில வகைகள் வந்து தொடர்ந்து நாட்கணக்கிலும் மாதக்கணக்கிலும் இருந்து கொண்டே இருக்கும். எண்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பதற்கேற்ப உடம்பின் எந்த பகுதியில் கோளாறு ஏற்பட்டாலும், மன உளைச்சல் ஏற்பட்டாலும், நம்மை அறியாமலேயே பிரச்சனைகள் உருவாகும் போது இதென்ன பெரிய தலைவலியாக போச்சு என முழுமையாக பொருள் தெரியாமலேயே கூறுகின்றோம் அல்லவா? ஆகவே உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான உணவு முறைகளையும் மன சஞ்சலம் கொள்ளாமல் இருக்கும் விதிமுறைகளையும் கடைபிடித்து விட்டோமேயானால் தலைவலியை பற்றிய கவலை இல்லாமல் இருக்க முடியுமல்லவா? தலைவலி ஏற்படும் போது செய்ய வேண்டியது என்ன? கடுகு, சுக்கு, சாம்பிராணி 5 கிராம் இந்த மூன்றிலும் 5 கிராம் எடுத்து நசுக்கி சிறிது விளக்கெண்ணெய் விட்டு அம்மியில் நன்றாக அரைத்து தலையில் வலியுள்ள பகுதியில் பூசி சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். நாட்கணக்கில் தலைவலி உள்ளவர்கள் இம்முறையை ஒரு நாளைக்கு 3 தடவை செய்து கொள்ள வேண்டும். இதுபோல் 3 தினங்கள் செய்தால் போதுமானது, தலைவலி குணமாகும். ஆனால் இந்த தைலம் பூசும்போது அதே தினங்களில் சுண்டைக்காய், முள் கத்திரிக்காய் குழம்பு வைத்து பகல் உணவுடன் கலந்து உண்டு வர வேண்டும். இந்த மாதிரி நாட்களில் நம்ம வழக்கமாக சாப்பிடும் உடலுக்கு பொருந்தும் உணவு முறைகளை மட்டும் கடைபிடித்து வரவும், இரவு ஆகாரம் பாதி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.